நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக நம்மோடு இணைந்து ஒரு இடம் வந்திருக்கிறார். வாய்ஸ் ஓவர் சைனிங் இன். ரைட். இது பிக் பாஸ் காமன் மேன் ஷோ. இது வந்து எபிசோட் 9 டான்ஸ் மாரத்தான். அதாவது ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப ஜாலியா ஒரு எபிசோடு. அ குறைகள் இருந்தாலும் கூட பெருசா குறைகள் இல்லாத அளவுக்கு வந்து மிக நியாயமாக, நேர்மையாக மதிப்பீடுகள் கொடுக்கப்பட்டது. ஸோ அது என்ன ஏது அப்படின்றத கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம். அதற்கு முன்பாக அந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்ட்ரெயிட் வித் அஸ். இன்றைய முக்கிய நிகழ்வுகளாக பார்த்தீங்கன்னா டான்ஸ் மாரத்தான். எஸ். அதாவது 9வது எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் மாரத்தான். ரொம்ப ஜோவியலா இருந்தது, ரொம்ப ஜாலியாகவும் இருந்தது. ஓவியாவே இன்னைக்கு பேசினாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாமா. ஜட்ஜா இருக்கிறவங்க ஓவியா பேசிட்டே இருந்தாங்க. வழக்கம் மாதிரி வந்து மாயா பேசிட்டு ஜட்ஜு கூட போய் நின்றுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே அவங்களுடைய ஃபுல் திறமையை வந்து வெளிப்படுத்தினாங்க. எஸ். அந்த ஃபுல் திறமையை வெளிப்படுத்துற முறுக்கு சொல்றவங்க கூட சொல்லியிருந்தாங்க, உங்களுக்கு கை பிடிச்சலாம் ஆடாதீங்க, ஆமாமா. எங்கள் வீட்டில் ஏதாவது நினச்சிக்குவாங்க. நான் இதை பற்றியும் நம்ம பேசுவோம். அதே மாதிரி வந்து ஆம், நிறைய தயக்கங்கள் இருந்தது. எஸ். அதாவது பெண்கள் எஸ். வந்து ஆடுற மாதிரி வந்து ஆண்களால அப்படி ஆட முடியல. ம், ம். உதாரணத்துக்கு இந்த ஆர்ஜே பையன் வந்து கையில முத்தாலாம் கொடுத்தான் அந்த அபிநயான்னு ஒரு பொண்ணுக்கு. ஆமா. அதே மாதிரி இன்னொரு பையன் வந்து கரிஷ்மா அப்படியே அழகா தூங்கிட்டான். ஆ. ஆனால் அலண்டு போயிட்டாப்புல ராஜுலாம். ஆமா. ராஜு அங்க அலற, இங்க இவங்க அலறன்ற மாதிரி ரூம் சேஞ்ச் எப்படி பண்றதுன்னு வசூல்ராஜில் கேட்கறோம். எப்படி நம்ம அங்க போறது அப்படின்ற மாதிரி வந்து ராஜு வந்து யோசிக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஏன்னா கரிஷ்மா வந்து அழகா தூக்கண்டு வந்து அதிர்ச்சிக்குள்ளான ஒரு விஷயம் தான். எஸ், எஸ், எஸ். ஆனா அதே நேரத்துல நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கரிஷ்மா மேலே நிறைய விமர்சனங்கள் வருது. அவங்க வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லயே ஆடிட்டாங்க. ஆ. இத்தனைக்கும் அவங்க தான் வந்து அதாவது தூக்குற அளவுக்கு அக்செப்ட் பண்ணிலாம் ஆடினாங்க தான். இது எல்லாமே ஏதோ பேசி வச்சு தான் ஆடி இருக்காங்க போல இருக்கு. ஆமா. ஏன்னா இப்ப இந்த பையன் ஆர்ஜே பையன் கூட கையில முத்தம் கொடுத்துக்கிட்டே ஆடும்போது கூட வந்து என்ன பண்ணா, இல்ல இல்ல சொல்லிட்டு தான் பண்ணாரு ஆமாமா. அப்படின்னாங்க. அவன் வாயிலேருந்து இந்த வாயிலேருந்து ஏதோ எடுக்கிற அளவுக்குலாம் ஆமா, வந்து பண்ணியிருக்காரு. விளையாடிட்டு இருந்தாங்க. பட் ஆனா அது வந்து எவ்வளவு தூரத்துக்கு எல்லை எந்த அளவுக்கு அப்படின்றது போட முடியல. அதே மாதிரி நீங்க பாட்டையும் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல உங்களுக்கு கட் பண்ணி தான் காமிச்சாங்க. அவங்க ஃபுல்லாவே காமிக்கல ஆக்சுவலா. ஆமா, அதேதான். அதுவும் இருந்தது. அதே நேரத்துல ஆண்கள்ல கூட நல்லா ஆடினாங்க. இந்த ஜார்ஜ்னு ஒருத்தர் வந்து பயங்கரமா ஆடினாரு. இந்த ஷார்ட் கிங்கா ஆமா, அவரு மணிவண்ணன். ஷார்ட் கிங் அவரும் சூப்பரா ஆடினாரு. உண்மையிலேயே மையா மையா பாட்டு வந்து அந்த பொண்ணு அவ்வளவு சூப்பரா ஆச்சு. இந்த ப்ளூ ட்ரெஸ் அவங்க பேர் என்ன? மையா மையா ப்ளூ ட்ரெஸ் வந்து அவங்க சரி பேர் விடுங்க, பரவாயில்ல. தலைக்கீழலாம் வந்து நடந்தாங்க. பண்ற டீச்சர். தலைக்கீழலாம் நல்லா ஆடினாங்க ஆக்சுவலா. எஸ். அதுக்கு இணையா வந்து ராஜு வந்து அந்த மணிகண்டனுக்கு வந்து மணிவண்ணனா மணிவண்ணன். மணிவண்ணனுக்கு வந்து பேட்ச் கொடுக்கும்போது கூட வந்து என்ன சொன்னாருன்னா, பொதுவா வந்து பக்கத்துல ஆடின ப்ளூ ட்ரெஸ் போட்டுட்டாங்கன்னா பொண்ணை தான் பாத்துருணும். ஏன்னா அந்த அளவுக்கு நல்லிடமா ஆடுறாங்க அவங்க. எஸ். ஆனா உன்னை பார்க்க வச்சு பத்தியா, பெல்ட் அவுத்துக்கிட்டு சட்டையை அவுத்துக்கிட்டு, அதுதான் வந்து பெரிய விஷயம் அப்படின்றது வந்து ரொம்ப நல்லா படங்க. ஓரளவுக்கு அந்த ஆர்வ கோளாறுகளாவே பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க திறமைகளை இந்த இடத்துல நிரூபிச்சது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ குடும்பம் வரை அப்படியே கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன். முக்கியமா ஆமா சார், அப்படியே அவ்வளவுதான். இப்போ அப்படியே கொஞ்சம் விரிவா போலாம். நீங்க பேசுங்க. ஸோ விரிவா ஏன்னா ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, வாய்ஸ் ஓவர் அக்கா வந்து பேசவே விட மாட்டீங்க பாத்தீங்களா. நம்ம இவன் நாகூர்கனி போட்டிருந்தாப்புல, பாராட்டுகிறேன் என்று எங்க அண்ணியின் சாரி நாகூர்கனி என்ற உல்லாசப்பர் பாராட்டுகிறேன் என்று எங்க அண்ணியின் பேச்சு இடைமறித்து இடைஞ்சல் செய்யும் ஜாக்கி பாயின் செயலை வன்மையாக கண்டிக்கிறேன் மற்றும் அவை குறிப்பிலிருந்து நீக்குகிறேன்ட்டு. உடனே அதுக்கு பிரபாகரன் பிரபுன்னு ஒருத்தர் போட்டிருக்காரு, ஓவரா பெண்கள் பக்கம் சொம்பு தூக்காதீங்க, அவங்கதான் அவரை பேச விடுவதே இல்லை, அப்படி பேச நினைப்பவர் கேமரா முன்னாடி வர மாதிரி இருப்பது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஒரு புதுசா வந்திருக்காரு போல இருக்கு. அவர் இன்னும் நம்மளை பத்தி தெரியல. 10 சீசனுக்கான விஷயங்கள் இதுல இருக்கு. சமீபத்துல கூட வந்து நம்மளுடைய நிகழ்ச்சியை இவரு நம்ம விக்கல் விக்ரம் இருக்காருல்ல, அவர் வந்து பாராட்டி மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. நான் வந்து திடீர்னு பாராட்டு வந்துமே என்னங்க அப்படின்னு, இல்ல இல்ல எங்க சீசன் தான் அரோரா அந்த இதெல்லாம் வந்து கனி அண்டு அதெல்லாம் ரொம்ப நல்லா, உங்க ஸ்பெஷல் டேவுக்கு நான் ரொம்ப ரசிக்க அப்படிலாம் போட்டிருந்தேன். ரொம்ப நன்றிகள், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷயம் ஒன்று பண்றோம், அதை பார்க்குறவங்க அப்படியே கடந்து போகாமல் அதற்கான விஷயங்களை சொல்லும்பொழுது ஃபீட்பேக் கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக. ஸோ எப்படி நிகழ்ச்சி ஆரம்பிச்சாங்கன்னா எப்பவும் போல மாயா தான் வந்தாங்க. இன்றைக்குமே ஜட்ஜஸ் எல்லாம் வரவேற்றாங்கன்னு வச்சுக்காங்களேன். அவங்க வரவேற்கும் பொழுது இந்த டான்ஸ் மேரத்தான் அப்படிங்கிறது நமக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சிச்சு. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான், ஏன்னா மாயா சொல்லும்போது என்னன்னா, உங்களுடைய எபிசோட்ல அப்படின்பொழுது உங்களோட சீசன்ல போதே மறந்துருச்சு எல்லாமே அப்படின்வாங்க. பட் அவங்களுக்கு மறக்காம இருக்கு, அது நல்ல விஷயம். ஏன்னா அவங்க கண்ணோடு காண்பது எல்லாம் ஆடினதை ஒரு 5-6 இடத்துல பதிவு பண்ணாங்க. கண்ணோடு காண்பதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, கண்ணோடு காண்பதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 இடத்துல இந்த விஷயத்த சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து இந்த தமிழ் சமூகம் கேட்கணும், அதெல்லாம் நினைச்சு பார்க்கணும் அப்படின்றது அது தலையெழுத்து, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதுங்களா? அதுதான் மேட்ரு.
ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லிட்டு வந்தாங்க. வந்த உடனே வந்து எப்படி குரூப்பை பிரிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ராஜு இந்த பக்கமும் ஆரி அந்த பக்கம் போய் நின்னுட்டாங்க. என் பின்னாடி ஒரு 11 பேர், அந்த பக்கம் ஒரு 11 பேர் வரணும் அப்படிங்கிற மாதிரி குரூப்பை வந்து பிரிச்சாங்க. இந்த பக்கமும் அந்த பக்கம். அவங்க வந்து ஏதோ உள்ளூர் ஆட்டக்காரங்கன்னு பேர் வச்சாங்க ஆரி சைடில். இந்த சைடில் வந்து எனக்கு தெரிஞ்சு டான்ஸ் ஏதோ சம்திங் பேர் வச்சாங்க. எதுக்குன்னா அந்த பேரே டக்குன்னு இப்போ பாருங்க டப்புன்னு வரல. பேட்ராப்னு வச்சாங்க. ஸோ 2 குழுவா பிரிஞ்சாங்க. எப்படி இருந்தது ப்ரோக்ராம் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, ஒரு 4 பேர் வந்து சோலோ ஆடிடுவாங்க. அப்புறம் வந்து 2 பேர் கப்புள்ஸ் ஆடுறது, அப்புறம் குரூப் அந்த மாதிரி நீங்க பிரிச்சுக்கங்க. ஏன்னா 11 பேர் இல்லையா, ஸோ ஆட் நம்பர்ஸ் ஒருத்தருக்கும் சோலோ கொடுத்தா நேரம் போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி அழகா பிரிச்சிருந்தாங்க. இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை வந்து யூஸ் பண்ணி நீங்க டான்ஸ் ஆடலாம் அப்படின்னாங்க. உண்மையிலேயே ஒரு 9வது எபிசோடு இல்லைங்களா இது? இப்ப இன்னைக்கு சொன்ன மாதிரி ஆரிக்கு காசு செரிச்சிருச்சு அப்படின்ன மாதிரி ராஜுக்கு சிரிச்சுது, ராஜுக்கு வந்து செரிச்சிருச்சு. கொஞ்சம் கால்வாசி வந்து ஓவியாவுக்கு சிரிச்சுது. ஆமா, ஓவியாக்கு சிரிச்சு. ஏன்னா இந்த தண்டீஸ்வரன் வந்து நடுவில் வந்து மக்கர் பண்ணிட்டாரு. ஆமா, எல்லார பத்தியும் கமெண்ட் சொல்லி யார் யார் நல்லா பண்ணணும் நான் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் ரெட் வாங்கிட்டாராம். அதனால நான் யாருமே சொல்ல மாட்டேன் அப்படின்னாரு. இவரு இது ஆயிட்டாரா, அவருக்கு கஷ்டமாயிட்டாராம். அதுக்கு போய் அப்புறம் அதாவது சொல்லிட்டு போறேன். இப்ப அவர் அதாவது கொஞ்சம் கடுமையாக சொல்லியிருக்கலாம் நம்ம இவர் ஆரி. ஆனால் நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணலாம், நீங்கள் வந்து பிக் பாஸ் உங்களை தூக்கிடுவோம் அப்படின்னதுக்கு அப்புறம் தான் அவர் பேசினாருன்னு வச்சுக்காங்களேன். அதாவது இந்த கடுமையை ஆரி தான் இது வரைக்கும் பிக் பாஸ் சீசனில் காட்டியிருக்காரு. சரிங்களா? அங்கே பிக் பாஸும் காட்டினதில்லை, எக்ஸோஸும் காட்டினதில்லை, கரண்ட் ஹோஸ்ட்டும் காட்டினதில்லை. சரியா? வெளியில அனுப்பிடுவோங்கிறத மட்டும் சொல்லவே மாட்டாங்க. அதுவும் அவ்வளோ தயக்கங்களோட தான் இருப்பாங்களே. ஆமா, அதுக்கப்புறம் ரெட் கார்டு கொடுத்து ரெட் கார்டு இருக்கிறவங்களையும் வந்து ஃபைனல் கூப்பிட முடியும். ஆமா, ஆனா பிரதீப் வந்து விட்டுருவாங்கன்னு அது வேற ரெட் கார்டு. தலைவர் கொடுத்தது அவ வேற இவ வேற. புரியுதா? சரி, இப்ப என்ன இது வந்து அடுத்து அப்படின்னா பிரிச்சு ஆடுறது, இந்த மாதிரி சிங்கிள்ஸ் ஆடுறது அப்படிங்கறத முடிவு பண்ணிக்கிட்டாங்க. முடிவு பண்ணும்பொழுது வந்து ராஜுவும் சரி ஆரியும் சரி ரொம்ப கிளியரா விளக்குனாங்க. என்னன்னா இந்த போட்டியே இது வந்து டான்ஸ் நீங்க ஆடணும், சூப்பரா டான்ஸ் ஆடணும்ன்றது கிடையாது. டான்ஸ் ஆட தெரிஞ்சாலும் தெரியலனாலும் உங்களுடைய ஒரு ஒரு இதுல இருப்போம் இல்லையா, நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருப்போம், அதை உடைச்சுக்கிட்டு ஆடணும். அதுதான் வந்து இந்த செக்மெண்ட். அதுதான். எஸ், நீங்க வந்து அப்ப வந்து தண்டீஸ்வரன் மாதிரி எனக்கு ஆட தெரியாது பாட தெரியாது சொல்லக்கூடாது. ஏதோ ஆம்பளைங்க 2 பேர் ஆடினா கூட உப்பு கருவாடு ஊற வச்சு சோறு தொப்புல வந்து இந்த குச்சி வச்சு ஆடுற மாதிரி ஆடினாங்க. ஆமா, உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா, உண்மையிலேயே நல்லா பண்ணாங்க. அந்த ஜார்ஜும் வந்து நல்லா பண்ணாரு. அவரு வெளியே அனுப்பிச்சாங்க. அப்படியா? ஆமா, அவருலாம் வெளியில வந்து கொடுத்துருந்தாரு. சரி, யாரோ ஓவியாவை ஏதோ வெளியில அனுப்பணும்னா ஏதோ அதான் அந்த கொஞ்சம் பிஸியில இந்த வெளியில வந்தவங்களுடைய பேட்டிகள் வந்து பாக்குறது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. திரும்ப அதை பண்ணி போடணும். ஏன்னா இவங்க இதை விட அங்க இருக்கிறவங்க லைப்ரரியிலே கொடுக்குறாங்க. அவங்கவுங்களும் அவங்க ஒரு கதை எடுத்துட்டு வர்றது. வெளில வந்தவங்களாம் ஆரி அவன் இவன் சொல்றது, ராஜு அவன் ஓவியா அவஸ்தாப்பா அப்படி இப்படிலாம் பேசுறாங்கன்னு வச்சுக்காங்களேன். அதனால அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பேசணும். அதெல்லாம் கண்டிப்பா அதையும் ஒரு நாள் பேசிடுவோம் நம்ம. ஸோ இன்னைக்கு வந்து என்னன்னா ஜார்ஜ் அவர்களுமே நல்லா ஆடினாரு. இந்த மாதிரி பிரிச்சு அவங்கவுங்க வந்து பாடல்களோட ஆட ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் வந்து மெயினான விஷயமா ஸ்டார்ட் பண்ணது, அந்த நிகழ்ச்சி ஸ்டார்ட் பண்ணது. உதாரணத்துக்கு மெயினான விஷயமா ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வந்து சிறப்பா வந்து பாத்தீங்கன்னா யாரையோ கேட்டாப்ல ராஜு, யார் வந்து சிறப்பா ஆடினாங்கன்னு ஒரு கேள்வி. அது யாரோ அந்த டிக் ஃபார் அது யார் அது சொன்னது? அது தண்டீஸ்வரன் தான். ஜாக்கே தண்டீஸ்வரன் யார சொன்னாரு? தண்டீஸ்வரன் வந்து எல்லாருமே சொன்னாரு, இவங்க எல்லாருமே டிட் ஃபார் டாட் மாதிரி வந்து பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. அப்ப யார் நல்லா விளையாடினது, நல்லா ஆடினது வந்து ரஞ்சித் அப்படின்னு. அப்ப வந்து ரஞ்சித்னு சொல்லும் போது டிட் ஃபார் டாட் அப்படின்ற மாதிரி, அதாவது போட்டு அத உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு அப்படின்ற மாதிரி. ஏன்னா ரஞ்சித் மட்டும் தான் வந்து அவரை சொல்லிருக்க மாட்டாங்க, தண்டீஸ்வரன் நல்லா ஆடலன்னு ரஞ்சித் சொல்லல. அதனால யார் சொல்லியோ அவருக்கு மட்டும். இந்த இடத்துல இவங்க கேட்டாங்க இல்லையா, இது என்ன டிட் ஃபார் டாட்னு கேட்டாரு இல்லையா ராஜு. இப்ப அதேதான் டார்வின் வந்து முனியம்மாவை சொன்னாரு. முனியம்மா வந்து சூப்பரா ஆடினாங்க. உடனே முனியம்மா என்ன சொன்னாங்க, டார்வின் சொன்னாங்க. அப்ப அது அந்த இடத்துலதான் ஆரியா இருக்கட்டும் ராஜுவா இருக்கட்டும் முனியம்மான் போது 4 ஸ்டெப் பேக் வராங்க. இப்ப அதனால வந்து அதே நேரத்துல முனியம்மா ஏதாவது ஒண்ணு சொன்னா கூட ஸ்கோர் ஆயிடும்னு வச்சுக்காங்களேன். இப்ப உதாரணத்துக்கு இன்னைக்கு வந்து அந்த ஆடின பையன், இந்த கரிஷ்மா கூட ஆடின பையன் வந்து அவனே தான் ஆடினா, ஒசரம் ஒழுங்கா ஆடல. ஆமா, உண்மையிலே அந்த பையன் நல்லா ஆடுவான்னு பார்த்தா, ஏன்னா இப்ப இந்த ஏதோ ஒரு வாயில இதை வச்சுக்கிட்டு இந்த சுகுமார் கூட வந்து நல்லா ஓரளவுக்கு ட்ரை பண்ணாப்ல. பட் இந்த பையன் வந்து அதான் அதுல ஒரு நிறைய தயக்கங்கள் இருந்தது. ஆனாலும் ஒரே ஸ்டெப் தான். நிறைய நீங்க ஒரு பொண்ணு ஒத்துப்பட்டு வரலன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு டப்புன்னு நம்ம வந்து களத்துல இறங்கி நம்ம அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சீங்கனாலே நீங்க உருப்பிடுவீங்க. சார் புரியல என்ன சொல்லுவீங்க? ஒரு பொண்ணு
ஒத்துப்பட்டு வரலன்னா உங்களே இல்ல சார், நீங்க பதட்டமா இல்ல மேடம், வரீங்க. இது இப்போ கூட பார்த்தாங்க. ஓவியா வந்து இன்னைக்கு வந்து ஜட்ஜா ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஆ. இந்த முருகு அக்கா வந்து ஆடும்போது பார்த்தீங்கன்னா, கண்ணாடி போட்டு ஆடினேன். ஆ. எனக்கு கண்ணாடி போட்டு ஆடினேன், என்னை யாரும் பார்க்க முடியாது அப்படின்னாங்க. ஆ. எதுக்கு அவங்க முருகு அக்காவை பத்தி பேசுவோம். ஆ. இப்ப நீங்க என்ன முருகக்கா பேசுறதுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. லைக் பண்ண சொல்ல போறீங்க? லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் கண்டிப்பா. பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, ம். எல்லாருமே கமெண்ட் போட ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமா. கரகரன்னு வரீங்க, ஒரு கமெண்ட் உங்களுடைய கருத்துக்களை சொல்றீங்க. ம். அது படிக்கும்பொழுது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இப்ப ஜாக்கி கூட படிச்சாங்க பாத்தீங்களா? ம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் அதுல வந்து நீங்க சொல்றது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது ஜெகதீஸ்வரன்றத கூட வந்து முனியம்மா வந்து எப்படி 90 டேஸ் வந்து வந்துருவாங்க. ஆமாமா. அவங்க பண்ற தப்ப இன்னோசன்ட் தனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி எஸ்கேப் ஆயிடுவாங்கன்ட்டு. இதை நம்ம ஏற்கனவே ஆரம்பமே சொல்லிட்டோம். ஆமா. இப்ப இதுக்கப்புறம் வந்து அவங்க வந்தாங்கன்னா நல்ல என்டர்டைன்மெண்ட் நம்மளுக்கு இருக்குன்றது தான். ஓகே. ஏன்னா இது இந்த இடத்துல தான் வந்து ராஜு எஸ்கேப் ஆயிடுறாரு, ஆ. எல்லாருமே எஸ்கேப் ஆறாங்க. Escape. இப்ப அதே நேரத்துல பாத்தீங்கன்னா டார்வின் மாதிரி ஒரு பையன் வந்து அவங்க நல்லா ஆடுறாங்கன்னு சொன்னா அதுக்கு ஒரு ரெண்டு ஒரு பேரும் போஸ்ட் வந்து ஆமா, ஆமா. அவங்க ஒரு இது கிராமத்து பின்புலத்துல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு ஒண்ணு சொல்ல வேண்டியது. Yes, ஆனா yes. இன்னைக்கு பாருங்க, ஆனா கரெக்டா ஜட்ஜி பண்ணி கரெக்டா சொன்னாங்க. ஆமா. அந்த பொண்ணை தொடர்றதுல தான் இருந்தான், அவன் ஆடவே இல்ல அவங்களுக்காக ஆடுறதுல மட்டும் தான் இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. வெரி கிளவர், ஷீ இஸ் வெரி கிளவர். அதுல தப்பு கிடையாது. ஆனா அதுக்கு பின்னாடி நீங்க ஒளிஞ்சுக்கிட்டு நீங்க பேசுறப்பதான் நம்ம வந்து அதை வந்து தப்பு. ஏன் ஏன்னா இதை வந்து- எல்லாருமே வந்து அப்பேற்பட்ட ஆள்கள் தான். Yes. அதனால கிராம நகரம் எல்லாமே மனிதர்கள் தானே. அவங்க அதுக்கு பின்னாடி போர்களை ஒளிஞ்சிக்க கூடாதுன்னு நம்ம சொல்றோம். அப்படி ஒளிஞ்சிக்கும் போது அதையும் சொல்லுவோம், நகரத்துல இருக்கிறவங்க ஒளிஞ்சிக்கிட்டோம் சொல்லுவோம். அவ்வளவுதான். அதுல ஓகேவா? ஏன் அதை வந்து இன்னும் வந்து சொல்றோம் அப்படின்னா, ம். ஆரி வந்து சொல்லுவாரு, அவங்க டான்ஸே முடிச்சுட்டு வரும்போது அவ்வளவு வெள்ளந்தியா இருக்கிற நீங்க டான்ஸ் ஆடுறது ரொம்ப நல்லா நல்லா இருக்கு இருக்கு. அப்படின்னுவாங்க. என்ன வெள்ளந்தி இந்த எனக்கு புரியல. வெள்ளந்தின்றதெல்லாம் இல்ல. இப்ப டான்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எல்லாருமே நம்ம இருங்க, கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம்லாம் என்ன இதுல ஃபாரின்ல இருந்து இந்த இது என்னது போல் டான்ஸ் ஆட்ட வந்தாங்க, இல்ல வந்து அரேபியாவுல வந்து அந்த இப்பு டான்ஸ் இருக்குமா, அது என்னது தந்தகவனமா? அந்த மாதிரி ஏதோ ஹிப் டான்ஸ் தான் ஜட்ஜ் சொல்லுவாங்க. என்ன போய் கேக்குறீங்களே? நீ பெல்லி டான்ஸ். பெல்லி டான்ஸ். அந்த பெல்லி டான்ஸ் ஆடுற வந்தாங்க. கரகாட்டம், ஒயிலாட்டம், கோலவ சத்தம் விட்டு சாமி ஆடி பார்த்துருக்காங்க ஆரி. எனக்கு புரியல, என்ன வெள்ளந்தியா அவங்க ஆடினாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. செம காமெடியா தான். அதுதான் இப்ப அந்த வெள்ளந்தித்தனத்தை வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, சிட்டில இருக்கிறவங்களுக்கும் இருக்கும். இப்ப என்னால டான்ஸ் ஆட சொன்னீங்கன்னா எனக்குலாம் ஒரு ஸ்டெப் கூட வராது. என்னுடைய ஷெல்லுல இருந்து உடைச்சிட்டு வரவே முடியாது. ஆமா. நம்ம சிட்டில தான் வளர்ந்துருக்கோம். இங்க வந்து ஸ்காட்லாண்ட்ல தான் வந்திருக்கோம். ஆனா டான்ஸ் ஆட முடியுமா? கிடையாது. ரொம்ப சிரமம் ஆமா இல்லையா? அப்ப வந்து அந்த மாதிரி நானே ரொம்ப நாள் கழிச்சு நீ தான் டெலிபோன் மலி போல் சிரிப்பா வலி பலா ஜிஜாங் சாங் ஜிஜாங் சாங். எஸ். ஓகே. சோ அந்த மாதிரி அது என்ன அப்படின்னா, நீங்க இதுல ஜாக்கி விலாக் தமிழ் சேனலுக்கு போனீங்கன்னா அதுல வந்து ஷார்ட்ஸ் இருக்கும். அந்த ஷார்ட்ஸை நீங்க பாருங்க, அது தெரியும். இப்போ நேற்று நைட்டு அப்லோட் பண்ண ஷார்ட்ஸு அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? அதுதான் கண்டிப்பா. ஸோ அந்த சேனல்லையும் லைக் பண்ணுங்க. அது என்ன டான்ஸ் நான் ஆடி இருக்கேன் அப்படின்னு பார்க்கணும், அதுக்கு போய் பாருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, மற்ற வீடியோக்கெல்லாம் பாருங்க. ரைட், ப்ளீஸ். ஓகேவா? அதான் நீங்க வந்து இவங்க அந்த முருகக்காவை பத்தி பேசுவோம் அப்படின்னீங்க. முருகக்காவை பேசுறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த தயக்கங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இப்ப அரவிந்தும் அந்த பொண்ணும் ஆடும்போது, கரிஷ்மாவும் ஆடும்பொழுது, கரிஷ்மாக்குமே ஒரு தயக்கம் இருக்கு, அரவிந்துக்குமே ஒரு தயக்கம் இருக்கு. ஃபர்ஸ்ட் தூக்கிட்டாரு, அல்லேக்கா தூக்கி. ஏன்னா எல்லாருமே இப்ப அவங்க 2 பேரையும் தான் வச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப கரிஷ்மாக்கு அதுல ஒரு பயம் வருது. அந்த எபிசோட்ல அதுக்குள்ளாரே வந்து அதாவது 2 பேரும் தானே எஃபர்ட்டுக்கு வந்து பிக் பாஸ் வரையும் போனா கூட பரவாயில்ல, நீங்க அனுப்பிச்சிட்டீங்கன்னா எதுக்கு இந்த இது வந்து டிஜிட்டலி ரெக்கார்ட் இல்ல. இது எங்க காலம் ஃபுல்லா வச்சுக்கிட்டு இது நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் கூட வரும். நீ எப்படி இதை அனுமதிச்சு அப்படின்ற மாதிரி போவோம். எல்லாம் அவ்வளவு லேஸ் பட்டவங்க கிடையாது. கண்ணாடிக்கு மேல கண்ணாடி எல்லாம் போட முடியாது. கண்ணாடிக்கு மேல கண்ணாடி எல்லாம் போட முடியாது. அதனால அதுவும் லேஸ்பட்ட ஆளுங்க சான்ஸோ சாய்ஸோ கொடுக்கவே கூடாது. கரகம் பிடிச்சவங்க அந்த மாதிரிதான் வந்து ஆண்களை பொறுத்த வரைக்கும். ஸோ கண்டிப்பாக அது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் சோலோவுக்கு ஆரம்பிச்சாங்க இல்லையா? யார் யாரு சோலோ அப்படின்போது உண்மையிலேயே மையா காட்டினவங்க வேற லெவல் ஆடினாங்க. ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி தான் வந்து ஷார்ட் கிங் அவர்களும் வந்து சூப்பரா ஆடினாரு. உண்மையிலே அதை வந்து டைவர்ட் பண்ற ஒரு வித்தை வந்து அவர் வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளவுதான். அது வந்து நிறைய பேர் அதை வந்து ஒதுங்குவாங்க. இது கூட எப்படிடா போட்டி போடுறதுன்ற மாதிரி இருக்கும்போது களத்துல இறங்கி ஆடுறது அப்படின்றது இருக்குல்ல உண்மையிலே. அதனாலதான் நம்ம இன்னைக்கு வந்து டைட்டிலே பாத்தீங்கன்னா செம ஜாலியான எபிசோடு அப்படின்னு வச்சது காரணம் அதுதான் உண்மை. ஏன்னா அதுக்கு அதை வேற சொல்ல வந்தேன் ஜாக்கி. இந்த ஓவியா கொடுத்த காசு தெரிச்சிருச்சுங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பேசிட்டு இருந்தேன் இல்லையா? அதுல சொல்ல வந்தது என்ன, ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்குதான் வந்து
மாதிரி டென்ஷன் இல்லாம ஜாலியான ஒரு எபிசோடா போச்சு. சிலதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் இருந்து ஜட்ஜா இருக்கிறவங்க, ஹோஸ்டா இருக்கிறவங்க டேபிள் மேல ஏறி ஆடுறது அதெல்லாம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் அதெல்லாம் மீறியுமே இங்க கண்டஸ்டன்ஸ் பண்ண விஷயங்கள் வந்து உண்மையிலேயே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஸோ இந்த மையா மையா ஆடி முடிச்ச உடனேவே வந்து பாத்தீங்க அப்படின்னா சில் ப்ரோ பாட்டுக்கு வந்து ஆடினாங்க. பிரியங்கா அந்த அளவுக்கு உண்மையிலேயே ஆடலைங்க. அது எனக்கு கூட வந்து ஆஷான்னு நினைக்கிறேன். அவங்க வந்து உடல் பருமனா இருந்தா கூட பால் வச்சுட்டு இன்ட்ரெஸ்டிங்கா ஆடினாங்க. பட் பிரியங்கா வந்து அவங்க குடுக்குற ஒரு ஹைப்புக்கு அவங்களே அவங்களுக்கு கொடுத்துக்கிற அளவுக்கு வந்து அங்க ஆடினாங்களான்னு கேட்டா, ஆனா என்ன கொடுமைன்னா அவங்க எல்லாத்துலயும் வந்து ஃப்ரண்ட்ல வந்து ஆடுறாங்க. அவங்க வந்து என்ன சொல்றது, ஏதாவது ஒரு விஷயம் ட்ரை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கனெக்ட் பண்றது. இப்ப நேத்து கூட எபிசோட்ல வந்து வித்தியாசமா பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க தான் சொன்னீங்க அப்படிலாம் சொல்லி ரெட் லைனை தாண்டி உட்கார்றது, இந்த மாதிரி ஏதாவது பிரியங்காவுக்கும் அட்டென்ஷன் சீக்கிங் இருக்கு. எப்படியாவது வந்து ஸ்கிரீன்ல வந்துகிட்டே இருக்கு. மாயாவுக்கும் இருக்கு. ஆமா, ஏன்னா தனியா உட்காந்து நம்மளுக்கு வந்து கட்ல வராதுன்றதுனால ஜட்ஜி கிட்ட போய் பின்னாடிக்கிறதுலாம் வந்து அதனுடைய நீட்ஸ் தான் வச்சுக்காங்களேன். அதுதான். ஓகே. ஸோ அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுங்க. ஸோ சிரிக்காதீங்க. ஓகே. இவருக்கு கேமராக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு தெரியுது, அதனால சிரிக்கிறாரியா. ஓகே. ஸோ ஆஷாவையும் இவங்களும் ஆடினது சொன்னேன் இல்லையா. அதுக்கப்புறம் வந்து இந்த ஜேசனும் இவரும் ஆடினாங்க, பாஷாவும். ஜேசன் வந்து உண்மையிலேயே நல்லா ஆடினாருங்க. ஆனால் ஜேசன் கிட்ட ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, அவர் ரொம்ப டீமோட கனெக்டே ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஒரு மாதிரி நான் தனித்து விதமான ஒரு ஆள் அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு கூட யாரு வந்து எல்லாருமே வெங்கடேசன் நல்லா ஆடலைன்னு சொல்றாங்க. அவர் அந்த மாதிரியான எஃபர்ட் கொடுக்கலன்றாங்க. ஸ்டேஜை விட்டு கீழே வந்து ஆடிட்டு இருக்காரு அவர். இதெல்லாம் சொல்லும்பொழுது அவர் மட்டும்தான் யாரை நீங்க வந்து நல்லா ஆடினாங்கன்னு சொல்லுவீங்கன்னா வெங்கடேசன். இது இந்த கண்ணாடி போட்டதுக்கு அப்புறம் மிஸ்கினா சிந்திப்பாங்க தெரியுங்களா. ஆமா, அந்த ஏகப்பட்ட புக்கு படிச்சு வச்சிருக்காரு. தஸ்தாவஸ்கி, குஸ்டாவஸ்கி, அடன்புரோ, கிட்டன்புரோன்னு ஏதாவது 8 வரும்னு வச்சுக்கலாம். அதுக்கான ஸ்டஃப் இருக்கு, தப்பு இல்லை. அவர் வித்தியாசமா தான் நொட்டுவாரா அப்படின் போது வித்தியாசமா நொட்டிருக்காரு நிறைய இடத்துல. ஒரு ரசனை ஸ்டஃப் இருக்கு இல்ல. அதே மாதிரி நம்மளையும் நினைச்சுக்கிட்டு ஒண்ணு வந்து கும்பல கோயந்தா போடும்போது ஒண்ணு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. அது புரியுதுங்களா. அவர் வந்து வித்தியாசமா இருக்கணும்ங்கிறதுக்காக சொல்ற மாதிரி. அதே மாதிரி நான் வந்து டீமோட ஆட மாட்டேன்னு எதுக்கு டீமோட பாடிட்டு இருக்கீங்க எனக்கு புரியல. டீம்ல நான் டீமோட இருக்க மாட்டேன்னீங்கல்ல. ஆமா, இப்ப எதுக்கு டீமோட இருக்கீங்க? அத இல்ல இப்ப அவர் எப்படின்னா அப்ப கூட இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மரா தான் கொடுப்பாரு ஜாக்கி. பட் நீங்க இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மரே இருந்தாலுமே டீம் எஃபர்ட் உங்களுக்கு தேவைங்கிறத வச்சு நீங்க ஏதாவது ஒரு பக்கம் நீங்க ஏங்க அந்த வீட்டுக்கு போனாலே டீம் தானங்க. பிக் பாஸ் வீடே டீமா தானங்க. நீங்க அங்க போய் நீங்க தனித்தனியா போக போறீங்க, அதுக்கப்புறம் டீம்ல தானே போவீங்க. ஜாக்கி சொல்ற பாஷையில் சொல்லணும்னா எல்லாத்துலயுமே தனித்து இயங்க முடியாது, எல்லா இடத்துலயுமே. ஓகேவா, எல்லா நேரங்களிலும் தனித்து இயங்கவே முடியாது, ரொம்ப கஷ்டம். ஆமா, கைரேகை தெரிஞ்சதுதான் மிச்சம். ஸோ வாட் இஸ் த பாயிண்ட், இந்த இதயத்தை திருடாதே படம் வந்து இப்போ ரீ ரிலீஸ் ஆகுது. 28ல இருந்து வருது அந்த படம். இதயத்தை திருடாதே ரீ ரிலீஸ் ஓடி போயிடலாமா அப்படி சொல்லுவாங்கல்ல. எனக்கு ஞாபகம் இல்லை ஜாக்கி, பட் எனக்கு புரியுது நீங்க சொல்ல வர்றது என்னன்னு எனக்கு புரியுது. இதயத்தை திருடாதேன்னு ஒரு படம் ரீ ரிலீஸ் ஆகுது, ரொம்ப நல்ல படம் அப்படிங்கிறது. கரெக்ட். கண்மணி நீலாலே அந்த பாட்டு எனக்கு தெரியும் ஜாக்கி. ஆனா உண்மையிலே அந்த படத்தை அந்த படத்தை பத்தி அதுல என்னென்னலாம் பண்ணாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சாங்க அப்படின்ட்டு ஒருத்தர் ஒரு பெருசா எழுதியிருந்தார். எனக்கு இதயத்தை திருடாத டக்குன்னு சாட்டின் நைட்டில வந்து அதை எண்ணெய் தேய்ச்சிட்டு இருக்கோம் ஹீரோயின். கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னையே ஓடி போயிடலாமான்னு கேட்குறாங்கன்ட்டு அந்த நீனு அவங்க வந்து பேசிட்டு இருப்பாங்க. ஓகே, அப்போ வந்து இந்த பொண்ணு வந்து சாட்டின் நைட்டி போட்டு அந்த எண்ணெயெல்லாம் தட்டி விட்டு ஸ்லோ மோஷனில் போய் அந்த ஃபோனை போடுறது இதுதான் என் மைண்டில் நிற்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன். எஸ் ப்ளீஸ். உங்களுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா ஏதாவது தோணுச்சு. ஓகே, சரி வாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கப்புள்ஸ் அதான் ஏற்கனவே ராஜோட லுக்கெல்லாம் பார்த்துட்டோம். அலேக்கா தூக்கின் பண்ணார். உண்மையில அலேக்கா தூக்கின் போறப்ப வேற மாதிரி இருக்குன்னு பார்த்தா அவங்களுமே ரொம்ப தயங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆடவே மாட்டேங்கிறாங்க அவங்க அரவிந்தோட. அவங்களுக்கு ஒன்றும் புரியல. அதுக்கு அவங்க பதில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவங்க ப்ரொடியூசரா இருந்திருப்பாங்க மேடம். அப்ப வந்து 2-3 சீன்ஸ்ல ஏதாவது தலையை காட்ட சொல்லிப்பாங்க வீட்டுல. இவங்க அதெல்லாம் மாடையாது ஆச்சா பூச்சான்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப இது ஏமா டீ எடுத்துக்காங்கன்னு சொல்றதுக்கு வந்து ஒரு ஷாட்டுக்கு ஆள்ல வாமா அப்படின்னா நம்ம படத்துக்கு வாமான்னா அங்க போய் இன்னும் வந்து பாப்பா லாலி கண்மணி லாலின்னு என்னம்மா அது அப்படின்னு கேட்பாங்கல்ல வீட்டுல. யாருக்கு டீ கொடுக்குறோங்கிறதும் யார் நம்மள தூக்குறாங்கிறதுக்கும் ஒரு இருக்கு இல்ல ஜாக்கி. காளிதாசன் ஏடுகள், கண்ணன் காசலீலைகள், பருவமோகம் தந்தது பாவம் அல்லவே, ஷாஜகானின் காதலி, தாஜ்மஹால் பூங்கிலி, பாசம் வைத்த பாவம் தான் சாபம் வந்தது,
இறந்தாலும் இரவாது விளைகின்ற பிரேமையே அடி நீயே வழியாக வருகின்ற பெண்மையே விழியில் பூக்கும் நேசமாய் புனிதமான பந்தமாய் பேசும் இந்த பாசமே இன்று வெற்றி கொள்ளுமே இளங்கண்ணி உன்னுடன் கூட வா வா. நீங்க அப்படியே உட்காந்துருந்த எனக்கு புரியுது. இந்த படத்துக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்ல. எனக்கு ஞாபகமே வரமாட்டேங்குது ஜாக்கி. நானும் ரொம்ப நேரமா யோசிச்சு பாக்குறேன். ஓடி போயிடலான்னு சொன்னதுமே இது வந்து ஒரு கக்கராச்சோலி போட்டுட்டு ஒரு பிரிட்ஜ்ல வந்து நிக்கும். அந்த சீன்லாம் அதுக்கு அடுத்து இந்த சீன் தான். அண்டர்ஸ்டுடியா நல்ல படம். ஆனா ஓ பாப்பாலே எனக்கு நல்லா பிடிக்கும் மேடம் அந்த பாட்டு. எனக்கும் பிடிக்கும் அந்த பாட்டு. நான் கேட்டிருக்கேன் ரொம்ப. ஓ பாப்பாலே ஓ பிரியா பாட்டு சாரி ஓ பிரியா இப்ப பாருங்க அந்த பாட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாப்பாலாலிலாம் இல்லை இதான். ஓகே ஓகே. ஏன் இதுல என்ன இந்த பாட்டுல பாட்டு கேளுங்க. இப்போ நீ நைட்டு போய் படுப்பீங்களா அப்போ யூடியூப்ல வந்து ஓ பிரியா பிரியா மட்டும் போடுங்க. தேங்க்யூ. இட்ஸ் ஓகே ஃபைன். ஓகே ஸோ இந்த வந்து அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் அதுக்கப்புறம் ஆடினதுன்னா சுகுமார் அபிநயா வந்து ஓரளவுக்கு நல்லா ஆடினாங்க. அது எனக்கு ஆக்சுவலா வந்து ஹார்ட் பீட் போட்டிருந்தாப்புல கமெண்ட்னு நினைக்கிறேன். நீங்க அவருக்கான பாட்டு வந்து ரொம்ப நல்லா பாடினீங்களா? ஹார்ட்ன்னு தான் போட்டிருப்பாப்புல அவரு. ஆமாம் ஹார்ட் கொடுத்தவங்களையும் சொல்லிடுறேன். கார்த்திக்கு என்ட்ரோபிட்டி ஆஃப் மைண்டு, அப்புறம் கவிஞர், அப்புறம் வந்து சரண்யா காமேஷ், கொன்றைவேந்தன், அதுக்கப்புறம் சத்யா மனோகர், மாரீஸ்வரன், சுகன்யா பழனி, ரேணுகா தேவி, சரண்யா சுப்பிரமணியம், சித்ரா செல்வமோகன், ஃபாத்திமா, நண்டு சிந்து, சக்தி இவங்கெல்லாம் வந்து லவ் சிம்பிள்ஸ். தேங்க்யூ ஸோ மச். கன்கிராட்ஸ் சொன்னது எல்லாமே பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி இவங்க எல்லாருக்குமே. ஏன்னா எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா ஹே ஹார்ட் பீட் தான் அவங்க தான் வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்களோட ஃபேவரட் சாங் வந்து பாடியிருக்கீங்க தேங்க்ஸ் சொல்லிட்டு. எஸ்பெஷலி தேங்க்ஸ் ஃபார் சுதா சிஸ். நான் அந்த ஹம்மிங் பண்ணணும் அது நல்லா இருந்தது. அதுக்காக இப்போ நான் ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கும்போது நீங்க ஹம்மிங் பண்ணீங்கன்னா ஜாக்கி ப்ரோ உங்க ஹம்மிங் நல்லா இருக்குன்னு. அதுதான் இந்த 25 ரூபாய்க்கு இது நம்மால படத்துல வந்து ஸ்வாக சொல்றதுக்குன்னு பாக்கியராஜை கூப்பிட்டு போவாங்க. ஏன்னா 12 பேர் அங்க 10-11 போகக்கூடாது. 12 பேர் தான் போகணும். ரெட்டையில தான் போகணும். ஒத்தையில போனோம்னா அது போகும். அப்படி இருக்கும்பொழுது ஒரு டக்குன்னு போட்டா பூணல் போட்டா ஆளான்னு கூட்டத்துமே ஸ்வாக அப்படின்னு அவர் நாவிதன் வீட்டு குடும்பம் அவர் கூட்டமே அது மாதிரி சுவாகா போடும்போது அதுக்கு எஃபெக்ட் இருக்கும் தான். சரி அதுக்கு எஃபெக்ட் இருக்குல்ல அவ்வளவுதான். ஏன்னா அவர் அதையுமே சொல்லியிருந்தாரு உங்களுக்கு ஹைப்பு போட்டே வந்து என் ஹைப் எல்லாம் ஓவர் ஆயிடுச்சியா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ ஹைப் பண்ணாதவங்க ஹைப் பண்ணுங்க, லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. இப்பவும் வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மினிமைஸ் பண்ணிட்டு ஒரு லைக்கை போட்டு திரும்ப அப்படியே வீடியோ துஷார் மியூசியத்துக்கு வந்து எல்லாரும் எனக்கு வந்து வகுப்படுத்திருந்தாங்க. எல்லாருக்கும் துஷார் மியூசியம் அப்படின்னு சொல்லிட்டு அது தெரியும். அவளோட ப்ரொனன்சியேஷன் அவ வந்து சொன்னதுனால நாங்கள் 2 பேரும் அதை வந்து கலாச்சி பேசிக்கிட்டு இருந்தோம். பட் நன்றிகள் அதை எனக்கு சொல்லி கொடுத்ததுக்கும் வந்து ரொம்ப நன்றின்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் வந்து பத்மினி உதயகுமாருங்கிறவங்க சுதா மேடம் சப்போர்ட்டர் சின்ஸ் 2025. BB reviews would have been same without her. ஜாக்கி சார் நத்திங் அகைன்ஸ்ட் யூ. உங்களுக்கு அகைன்ஸ்டா ஒன்றும் கிடையாது. பட் சுதா மேம் இல்லைன்னா பிபிஏ இல்லை. அதுதான் இதுக்கு முன்னாடி தான் அந்த இது நம்ம படம் உதாரணம் நம்ம நிறைய சொன்னோம். ஏன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நான் நேற்றே சொன்னேன். யாராவது நம்பினீங்களா? பிக் பாஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு ஷோவன்னு ஒன்று. இன்னைக்கு பாருங்க ஓவியா மைக்க பிடுங்கி பேசுறாங்க. நல்லா இருக்கு. நீங்க இப்ப கண்ணை பார்த்துருக்கணும், காலை பார்த்துருக்கணும் எல்லாம் சொல்றாங்க. ஆரி வந்து வந்து அட்வைஸ் கொடுக்குறாரு, இல்லை வெளில அனுப்பிடுவேன், பிக் பாஸ் டாஸ்க் கொடுத்தா நீங்க பண்ணுவீங்களா மாட்டீங்களா அப்படிங்கிற அளவு கேக்குறாரு. ராஜு அவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்காரு. மாயா ஸ்டேஜ் மேலேயே ஏறி நின்று டான்ஸ் ஆடுறாங்க. அவங்க கொடுத்த காசுக்கு வேலை பாக்குறாங்களா இல்லையா? கண்டிப்பா. லவ் சிம்பிள்ஸ் நிறைய கொடுத்துருந்தாங்க. அதே பிரதீஸ்வரன் சொல்லியிருந்தாப்புல தாமரை டாஸ்க் எல்லாம் இறங்கி ஆடுவாங்க. இங்க முனியம்மா கொஞ்சம் டாஸ்க்ல வீக். உண்மை அக்ரி. ஏன்னா விமர்சனங்கள் 1000 வச்சாலும் புரிஞ்சுக்கிட்டு 2 வாட்டி 3 வாட்டி படிக்க சொல்லுவாங்க. படிக்க சொல்லிட்டு இறங்கி ஆடுவாங்க. அடிச்சுக்க முடியாது. பிரியங்காவே பிலீவபிள் அதெல்லாம் புகா பண்ணுவாங்க அப்படின்னு ஒரே குத்தான். அதாவது கலங்கவே கலங்காத அந்த காம்பரர் பொண்ணு இவனுங்க சொல்லுவானுங்களே இங்கே இருந்தா எடுத்துன்னு வந்து விட்டுருவானுங்கன்ட்டு எடுத்துன்னு வந்து விட்டானுங்க அந்த பொண்ணை. அது கடைசியில் இப்படி புகா உதவாங்கன்னு அது எதிர்பார்க்கவே இல்லை. பிக் பாஸ் அடி அந்த மாதிரி போச்சு. சரி அடுத்து வந்து இங்க வேற யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா
அபிநயா சுகுமார்லாம் வந்து சொல்லிட்டேன் இல்லையா? ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து யார் யார் நல்லா விளையாடினாங்க, நல்லா விளையாடுறல அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள்லாம் வர ஆரம்பிச்சது. அதுக்கு நடுவில் ராஜு கொடுத்த டிஸ்க்ளைமர் நல்லா இருந்தது. அது வந்து என்னன்னா அங்கங்க கிண்டல் பண்ணிட்டாரு எல்லாரையுமே. அப்படி கிண்டல் பண்ண உடனே அவர் வந்து மென்ஷன் பண்ணியே சொன்னார், நான் நடுவில் கிண்டல் பண்ணேன், என்னுடைய வயசு சின்ன வயசா இருந்தாலுமே பேர் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அண்ட் அதை வந்து கேஷுவலா எடுத்துக்கிட்டீங்க, இது எல்லாமே ஜோக்குக்காக தான் அப்படிங்கிற விஷயம் வந்து சொன்னாப்ல. பட் உண்மையிலேயே ராஜு இன்னைக்கு ஷோ ரொம்ப கலகலன்னு வச்சிருந்தாரு. உண்மையில உதாரணத்துக்கு கழுவி ஊத்துனா அவரே, ஆனா இன்னைக்கு அவரே வந்து பாராட்டும். இதுதான் உலகம் எப்பயுமே. ஆமா, அவங்க என்னைக்கு அங்க என்ன நடந்துக்கிறாங்கன்றத பொறுத்து தான் ஜாக்கி. இப்ப உதாரணத்துக்கு இன்னைக்கு ஷோல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடுறா போடுறா டான்ஸ அப்படின்னு சொல்லிட்டே இருந்ததா இருக்கட்டும், அவங்க குரூப்ல இருந்து இந்த குரூப்புக்கு எப்படி நான் இப்ப வந்து டக்குன்னு அது ஆரி கிட்ட சொன்னது வந்து ரொம்ப டைமிங் நல்லா இருந்தது. எல்லாருமே வந்து ஆரி டீம்ல இருக்கிறவங்க தான் நல்லா ஆடிட்டே இருக்காங்களா, இவர் வந்து உங்க டீம் வந்து இப்படி பண்ண அந்த ஏன்ட்டு நான் வந்து ஆடலும் பாடலும் தான் அந்த டீம் தான் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொன்னார். நம்ம ஒரு டான்ஸா அந்த மாதிரி ஏதோ அவங்க அந்த இது கரிஷ்மா ஒத்துக்கணுமே அங்க எப்படி போறது அப்படின்னு கேட்டது, முத்தம் கொடுத்துட்டு ஆடினதெல்லாம் வந்து கலாச்சாரம் ரொம்ப நல்லா இருந்தது. முத்தம் கொடுத்ததுக்கு வந்து ஆரியா இன்னைக்கு வந்து சூப்பரா ஃபார்ம்ல வந்து சொன்னாரு, ஏன்பா சுகுமாரே என்னது 3 தடவை முத்தம் கொடுத்தியப்பா, அதை நீ வெக்கப்பட்டா செஞ்சேன்னு பொழுது. பட் ராஜு அதுல ஒரு பாயிண்ட் சொன்னார், உண்மையிலேயே வேலிடான பாயிண்ட். அதை ஜாக்கியும் சொல்லிட்டு இருந்தாங்க. அது என்னன்னா இல்லைனா எப்படின்னா அப்படின்னு ஒரு தயக்கங்கள் இருக்கும். திடீர்னு அது வந்து ஏன் காலை பிடிச்சி ஆடுறேன்னு சொல்லிட்டு சப்புன்னு ஒன்று வச்சு ஏதாவது ஒன்று சொல்லி பிடிச்சி இல்லைங்க, காலை பிடிச்சலாம் ஆடவேணா, வெளியே போய் இந்த மாதிரி வந்து சுகுமார்னு ஒருத்தவன் வந்து கையை பிடிச்சி அப்பப்போ வந்து நக்கிற மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னா முடிஞ்சது கதை. அவன் ஃபீலிங்ல தான் வந்திருப்பான். அந்த பூ உழுவ அப்படின்னு இருக்கும்போது கை பட்டிருக்கோம், நக்கட்டா ஆடணும், முடிஞ்சு போச்சு கதை. அதாவது வாடனாலே அடிப்பண்ற மாதிரி ஏதோ அது என்ன எதுக்குன்னா கேள்வியே கிடையாது, சொன்னதுமே அடிப்பானுங்க போட்டு டமால் டமால்னு. இந்த கருமத்தை எதுக்கு போய் அது திரும்பவும் சொல்றதுதான். இப்ப கரிஷ்மாவுக்கு இருக்க அதே ஃபீல் தான். செலக்ட் பண்ணி போனா கூட வந்து பாம்பு டான்ஸ் ஆடலாம், அனகொண்டா டான்ஸ் ஆடலாம், என்னெல்லாம் ஆடலாம். எங்கேயாவது அனுப்பி விட்டேன்னு வச்சுக்கோ, இதெல்லாம் வந்து தூக்கி சுமக்க முடியுமா? அப்புறம் நான் வந்து அதான் நான் தான் அன்னைக்கு உங்களை தூக்கி கூட ஆனேன் அப்படின்னு மெசேஜ் வரும். நீங்க பார்க்காத மெசேஜா ஜாக்கி? சொல்லுங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. என்ன ஜாக்கி நீங்க இப்ப என்ன ஒரு கண்ணாடி போட்டு அதுக்கப்புறம் வந்து சுத்தமா கையை வச்சே மூஞ்சி மறைக்கிற அளவுக்கு ஆயிப்போச்சு. வாட் இஸ் திஸ் ஜாக்கி? விடுங்க. பட் உண்மையை சொல்லணும்னா ரஞ்சித்தும் அந்த இவர் ஜார்ஜும் ரொம்ப சூப்பரா ஆடினாங்க ஜாக்கி. நான் கூட இவங்க 2 பேரும் என்ன ஆட போறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறப்ப 2 பேரும் டக்குன்னு எடுத்து வச்சுட்டு அதுவும் வந்து இப்படி இருந்தாங்க. 2 பக்கமும் காலை போட்டதுக்கு அப்புறம் இவர் காலுக்குள்ள இருக்காரு. அந்த விஷயம் பண்ணதா இருக்கட்டும். ராஜ் அப்ப சொன்னாப்ல திஸ் இஸ் நாட் அலோவ்ட் இன் திஸ் ஷோ அப்படிங்கறாங்க. அந்த மாதிரி அவங்க 2 பேரும் வேற மாதிரிலாம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே ஓகே. ஆமா நல்லா ஆமா. அதான் இன்னைக்கு வந்து நஸ்ரீன் ஃபர்கான் ஒரு கமெண்ட் போடுங்க. சொல்லுங்க என்ன விஷயம்? 38 போட்டு டயட் டைம் போட்டு கண்டுபிடிச்சிட்டாலும் அப்படின்னும் போதே உங்களை தான் சொல்லியிருக்காங்கன்றது எனக்கு தெரியுது. பட் இருந்தாலும் சொல்றேன். இது இங்க உங்களுக்கு வேற எல்லாரும் எத்தனை கமெண்ட் போட்டாங்க ஞாபகம் இருக்கா? இவரு கூட வந்து ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. மொபைல் வேற எடுக்கிறேன் ஜாக்கி, அடிச்சேன்னு வச்சுக்கோங்க என்ன வருது, ஐயோ. அதனால ஓவரா பண்ணாதீங்க, புரியுதா? சுஷீலா ஸ்ரீதரன் கூட வந்து முனியம்மா ஆக்டிங் வெரி ஷார்ப் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. ஓகே. டெட் என்னது டெட் ஏஞ்சல் என்னது? ஆமா டெட் ஏஞ்சல் ஏர். ஆமா கரெக்ட். இன்னைக்கு கூட வந்து ஏதோ வந்து பேசினாங்க, வார்த்தை பேசினாங்க. அதுதான் நான் சொன்னேன், இன்னைக்கு தான் பிக் பாஸே வந்து உட்காந்துட்டாரான்றது என்னன்னு தெரியல. எல்லாருமே ஆளாளுக்கு வந்து பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் 2-3 பேர் சொன்னாங்க எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் அப்படிங்கிறவரும், அப்புறம் வந்து அரவிந்தன் எஸ்ஸும் மேடம் சைன் இன் வாஸ் கிளியர் அப்படின்னு அவரும் போட்டிருந்தாரு. நம்ம எவ்ரிதிங் பாசிபிள் இன்னைக்கு தான் சைனிங் இன் வந்து கரெக்டா கேக்குதான். இது ஒரு ரசிகர் கூட்டமே இருக்குது. அதாவது நான் கூட வந்து நீட்டி முழங்கி 2ஆம் உலக போர், ஹிட்லரு, தமிழக அரசியல், அது இதுன்னு லொட்டுன்னு பேசுவேன். பட் ஆனால் ஸ்வாகா போடும்போது அது கரெக்டாக இதாகிடும்னு வச்சுக்கோங்களேன். அதனால இதுக்கு ஒரு தனி ரசிகர் கூட்டம் இருக்குது. ஆக்சுவலா அதாவது ஸ்வாகா அப்படின்னு 2 வார்த்தை சொல்றேன், சைனிங் இன் சொல்றேன். போனை தொடச்சதுக்கெல்லாம் எனக்கு மெசேஜ் வந்துருந்தது, அண்ணா போன் எவ்வளவு அழகா துடைக்கிறாரு பாத்தீங்களா நீங்க பேசும்போதுன்னு. நான் எப்போது பெண்ணாடே அவன் இதய வீட்டில் வாழும், அவள் தேகம் வெந்து போகும், என்னை அவன் மறந்திட மாட்டான், சற்று நேரம் சற்று தூரம், காதலி கை நகம் எல்லாம்
பொக்கிஷம் போலே அவன் சேமிப்பான், ஒருத்திக்காக வாழ்கிற ஜாதி உணரவில்லை இன்னொரு பாதி. மருதாணி. ஐயோ! ஆனா ஜாக்கி, இப்ப இப்படிலாம் ஆடுனாங்க, எல்லாம் ஓகே. தூக்கிலாம் போனாரு. ம். டப்புன்னு யாருக்கு வந்து ரெட் குடுக்கலாம் அப்படின்ற மாரி ஒரு கேள்வி வந்துருச்சு இப்ப. யார் நல்லா விளையாடுனாங்க? யார் நல்லா நீங்களே சொல்லுங்க அப்படின்னு அவங்கள்ட்டே கேட்கறது ஜட்ஜஸ். டப்புன்னு அரவிந்த் கரிஷ்மா அப்படின்ட்டாரு. ம். கரிஷ்மா நல்லா ஆடல. கரிஷ்மா, 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 கரிஷ்மான்னு எல்லாருமே கரிஷ்மாவ அப்படியே சொன்னாங்க. அரவிந்துக்கு வந்தது அப்படியே. அதுக்கு அப்புறம் வரும். ஆனா அரவிந்த் வந்து டப்புன்னு அதான் யோசனையே இல்ல அந்த அவரு. வீட்ட பொறுத்தவரைக்கும் நீங்க ஒண்ணும் இல்ல. இப்போ டார்வின் வந்து முனியம்மா தான் நல்லா விளையாடுனாங்கன்னா, அப்படி எல்லாமே சொல்லுவாங்க. ஆமா. இந்த ஆனா இந்த இந்த கூட்டு மந்தை மனப்பான்மை இருக்குல்ல, அ அதுக்காக வந்து அந்த இந்த நெட்டக்கோக்க மாரி ஒருத்தர் இருந்தாரே, நெட்டக்காலன் மாரி, ஜ இவரு அவர் பேர் என்ன? ஜேசன். ஜேசன். அவரு வந்து சொல்ற மாரிலாம் ஒண்ணும் அந்த அளவுக்கு இல்ல. பட் இங்க வந்து என்ன அப்டின்னா, கரிஷ்மாவ சொன்னதுக்கான ஒரு லாஜிக் இருந்தது ஜாக்கி. அவங்க பயங்கரமா ஆடுவாங்க. ஏன்னா, இவங்க சொல்லுவாங்க. அந்த ஃபர்ஸ்ட்டு இது ஸ்டார் வாங்குனாங்கல்ல, கிரீன் ஸ்டார் வாங்குன பொண்ணு சொல்லுவாங்க. ம். அவங்க பயங்கரமா நான் ஆடுவேன். அப்டி இப்டின்லாம் சொன்னாங்க. சொன்னது எதுவுமே அங்க வந்து பண்ணல. பண்ணல. ஸ்டேஜ்லயுமே அவங்க வந்து ரொம்ப ஒரு மாரி ஷை ஆயிட்டாங்களா, ஒரு மாரி திடீர்னு ஒரு மாரி இது போயிட்டாங்க. ரேஞ்ச் மேடம் அது. அவங்க ட்ரெஸ்ஸே வேற லெவல்ல இருந்தது. ஆமா. ராஜு வேற ஃபீல் பண்ணுவாரு. ஆமா. கோட்ட கெட்டு போடு அந்த ட்ரெஸ் வேற கெடுத்துட்டு அப்டின்னு. ஆமா. ம். அந்த மாரிலாம் சொன்னாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாரிலாம் ஒரு பயங்கரமா இருந்தாங்க. பட் அது ஆனா அது இல்ல. இல்ல இந்த 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 இடத்த பத்தி கொஞ்சம் பேசுவோம். இப்ப ம். இவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கு. ஆ. முறுக்குக்கார அக்கா வந்து என்ன சொல்றாங்க, கை பிடிச்சு ஆடாதன்றாங்க. ஆமா. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு நெறைய தயக்கங்கள் அத உடைக்கிறது தான் இந்த மாதிரியான ஷோ வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எஸ். இப்ப இவங்க வந்து அதான் எல்லாருக்குமே ஒரு ஒரு இது இருக்குல்ல. ஆமா ஜாக்கி. அந்த அப்ப எதுக்கு அந்த இடத்துக்கு வரணும்னு நான் கேட்கிறேன். ஆ. என்னுடைய கேள்வி அதுதான். எனக்கு இன்னொரு ஒரு எல்லாருக்குமே இருக்கிற ஒரு காமன் கேள்வி நான் கேட்கிறேன். கேளுங்க, எல்லார்ட்டயுமே கேளுங்க. கேட்கிறேன். கேளுங்க. இப்ப உங்களுக்கும் உங்க வீட்ல ஒரு கேள்வி கேட்பேன். ஏன் அந்த பையன் வீட்ல கேட்க மாட்டாங்க? ம். இப்ப முறுக்கு காக்கா வந்து அவங்க வீட்ல வந்து சொல்றாங்களே, எங்க வீட்ல ம். ஏதாவது ம். சொல்லிருவாங்கன்றப்ப, ஜார்ஜ் வீட்ல எதுவும் சொல்ல மாட்டாங்களா? அதான். முறுக்கு காக்கா பிடிச்சு ஏன் ஆடுனீங்கன்னு கேட்க கேட்க மாட்டாங்களா? மாட்டாங்களா? எல்லாருக்குமே தானே அது இருக்கும். அது என்ன அதுதான் நெறைய பெண்களுக்கு மட்டும் ரொம்ப அத அதாவது வந்து நெறைய இடத்துல வந்து ஃபோன் பார்க்கறதுல இருந்து நெறைய விஷயங்கள். ஆ. புரியுதுங்களா? அதான் நோட்டடா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நோட்டிங்லாம் நெறையவே இருக்குது. ஆ. ஆனா வந்து எல்லாருமே வந்து என்னன்னா, முருகாக்காவுக்கு தான் பேசிட்டு இருக்காங்க ஆக்சுவலா. அதுதான் எனக்கும் புரியல. எல்லாரும் நம்மள மாரி இருக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஜாக்கி. ம். பட் இருந்தாலுமே யோசிச்சு ம். பாருங்களேன். ம். ஏன்னா நான் அன்னைக்கு கூட ஏதோ ஒண்ணு சொன்னேன் ஜாக்கி கிட்ட. ஏதோ ஒண்ணு சொல்லும்போது, "டேய் நான் உன் ஃபோனு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கிறேன்டா. இந்த மாரி எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிக்க போறேன்னும்போது" என் பொண்ணு அப்படி திரும்பி பார்த்துச்சு. "இது மாரி எதுக்கு இப்ப அவன்ட்ட சொல்ற? நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தானே. டக்குன்னு ஃபோன் எடுத்து பார்க்க வேண்டியது தானே" அப்படின்னுச்சு. ம். பட் நான் நிஜமாலுமே எப்பவுமே பார்த்ததே இல்ல. பட் அத எடுக்கும்பொழுதுமே நான் சொல்லிட்டு தான் எடுப்பேன். நான் எடுக்க போறேன். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ண போறேன்னும்போது, "நீ இவ்வளோலாம் ஒண்ணும் டிரான்ஸ்பரன்ட்டா இருக்க தேவையில்ல" அப்படின்ட்டு போச்சு. அந்த மாதிரி எல்லாரும் நம்மள மாரி இருக்க மாட்டாங்க. பட் இதுல அடி நீதானா அந்த குயில், அதுக்கா யார் வீட்டு சொந்த குயில், ஆத்தாடி மனசுக்குள்ள காத்தாடி பறந்ததே உலகமே மறந்ததே. நைஸ். நைஸ்லி சங் ஜாக்கி. ஓகே. ம். சரி விஷயத்துக்கு வருவோம். ஸோ இந்த ரெட் யாரு குடுக்கலான்னும்போது எல்லாமே இந்த பக்கத்துல வந்து கரிஷ்மா தேர்ந்தெடுப்பாங்க. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் வந்து ஹைட் கார்த்தின்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே ஹைட் கார்த்தியும் சரி, டார்வினும் சரி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணலங்க. அந்த பொண்ணு அவங்க பேர் டக்குன்னு எனக்கு ஞாபகம் வரல. கமெண்ட்ல தெரிஞ்சா சொல்லுங்க. அப்படி சொல்லும்போதே டக்குன்னு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணி விட்டுருங்க. ம். ஸோ அந்த பொண்ணு வந்து என்னன்னா, அங்க ஆடும்போதே ஆடி காட்டிட்டு இருப்பாங்க. அதுவும் வந்து மெர்சலாயோ அந்த பாட்டு தான் ஆடுவாங்க. ம். அந்த பாட்டுக்கு அந்த பொண்ணு அங்கேயே ஸ்டெப் சொல்லும். அப்படி இருந்துமே ஹைடு கார்த்தியும் சரி, அவங்க டார்வினும் சரி, அந்த பொண்ண பார்த்து ஆடவே இல்ல. ஆடவே இல்ல. அவங்க 2 பேரும் ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு தெரிஞ்சது ஒண்ணு பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத ஹைட் கார்த்திய நெறைய பேர் வந்து மென்ஷன் பண்ணி சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ம். ஸோ இந்த பக்கம் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, தண்டீஸ்வரன் வந்து சொல்லுவாங்க எல்லாருமே. அதன் பிறகு வந்து இன்னொருத்தர் வந்து வெங்கடேசன். இவங்க 2 பேர தான் எல்லாருமே மென்ஷன் பண்ணுவாங்க. கடைசியா வரும்பொழுது தண்டீஸ்வரனுக்கும் அவருக்கும் வந்து டை ஆயிடும் ஓட்டு. ம். அப்ப யார தான்ப்பா சொல்றீங்க அப்படிங்கும்போது, எல்லாருமே வந்து தண்டீஸ்வரன்னு சொல்லிடுவாங்க. ஆமா. ஒரு சொன்ன உடனேவே வந்து என்னன்னா, மைக்க கொடுத்த உடனேவே டிட் ஃபார் டாட்டுக்கு பண்றாங்க. இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆடுனேன். கம்ஃபர்ட் ஜோன விட்டு வந்தேன். இது என்ன டான்ஸ் ஷோவா இல்ல வேற என்ன அப்படின்னு கேட்கிறப்ப, கம்பேர் பண்ணும்பொழுது நீங்க நல்லா பண்ணல.
நீங்க அங்கங்க ஸ்ட்ரக் ஆகி நின்னுட்டீங்க அப்படிங்கிறதும், அதுக்கு ஒரு பொண்ணு வந்து இந்த பிக் பாஸே பார்க்காத ஒரு பொண்ணு இருக்காங்களா, அவங்க பேசுறது வந்து ஆனா நல்லா நல்லா பேசுறாங்க. பேசுறாங்க. அதேதான். இல்ல எனக்கு இன்னும் ஹை ரெக்கமெண்டேஷன்ல வந்த மாரி தான் எனக்கு தோணுது மேடம். இல்ல யோசிச்சு அவங்க என்ன கிரைட்டீரியால அவங்கள நீங்க செலக்ட் பண்ணீங்க? அதுதான் எனக்கும் புரியல. பட் ம். ஆனா அவங்க வந்து பேசின பாயிண்ட் இன்னைக்கு என்னன்னா, ம். தண்டீஸ்வரன் பொறுத்தவரைக்கும் என்னன்னா, அவரு பின்னாடி திரும்பிட்டாரு. முன்பக்கம் திரும்ப கூட ஆடல. அவரு ஒரு மாரி ரொம்ப இதுவாகி பின்பக்கம் திரும்பிட்டாரு. ஐ கான்டாக்ட் பண்ணல. கீழ குனிஞ்சுட்டே தான் ஆடுனாரு. அப்படிங்கிற மாரியான விஷயங்கள் வந்து அவங்க மென்ஷன் பண்ணி சொன்னாங்க. ஸோ தண்டீஸ்வரன தான் செலக்ட் பண்ணாங்க. சரி யாரப்பா நீ சொல்லுவ கிரீனுக்கு அப்படின்னா, நீங்க ஏற்கனவே சொன்ன மாரி அவர் வந்து டிட் ஃபார் டாட்டுக்கு வந்து நான் வந்து யாரையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னுவாரு. ஆமா. தெளிவா அவரோட சொல்லிட்டாரு கோவம் ஆரி. வேற அவருக்கு வரும். ஆமா, அவர் வந்து அந்த பசங்கலாம் கோச்சுக்கும் தெரியுமா? ஆமா. அந்த மாரி கோச்சிக்கிறாரு. டூக்கா உனக்கு ஆ. அப்படின்னு. அந்த மாரிலாம் வந்து டூக்கா உனக்குன்ற மாரி கோச்சின்னு போயிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ம். எனக்கு தெரியல நான் அந்த கோச்சினா கோச்சிக்கோ அப்படின்ட்டு போயிருவேன். மைக்க முதல்ல குடுங்க, மார்க் கம்மியா போடுங்க. முடிஞ்சிருச்சு ஆமா கதை. அங்க அவ்வளோதான். எக்ஸ்பிளைன்லாம் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவருதான். நீங்க சொல்லலன்னா போங்க. இவர் ஓட்டி வந்து செல்லாதுன்னு எடுத்துக்குவோம். அடுத்து ஆளாளுக்கு ஓட்ட ம். போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரெட்ட குடுத்துட்டு முடிச்சு விட்டுருப்போம். பட் ஆரி வந்து இந்த இடத்துல தெளிவுபடுத்துவார். இது பிக் பாஸ் வீடு. டாஸ்க்ன்னு சொன்னா செய்யணும். செய்யணும். இத செய்ய மாட்டேன், அத செய்ய மாட்டேன். ஏன்னா ராஜு தான் அத ஃபர்ஸ்ட் அந்த ஹிண்ட்ட குடுப்பாரு. ம். இதே நான் சொன்னா இப்படி சொல்லுவீங்க. பிக் பாஸா இருந்தா இது செஞ்சு தான் ஆகணும். செஞ்சுதான் ஆகணும். அப்படி நோலாம் சொல்ல முடியாது அப்படின்லாம் சொல்லுவாரு. அப்பதான் வந்து ஆரி அந்த விஷயத்த மென்ஷன் பண்ணி சொல்லுவாரு. எங்களுக்கு வெளியில அனுப்புறதுக்கான உரிமையும் இருக்கு. கரெக்ட்டா அத சொல்லுங்க அப்படின்னும் பொழுது தான் அவரு வந்து நம்ப இவர சொல்லுவாரு. ம். ரஞ்சித்த சொல்வாரு. பட் மத்தபடி வந்து யாருக்கு ரெட் கிடைச்சதுன்னா, கரிஷ்மாக்கும், தண்டீஸ்வரனுக்கும் வந்து ரெட் கிடைச்சது. ம். கிரீன் வந்து யாருக்கு கிடைச்சுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிவண்ணனுக்கும், ஜார்ஜுக்கும் கிடைச்சுச்சு. ஓகே. உண்மையிலேயே எல்லாருமே மணிவண்ணன செலக்ட் பண்ணாங்க. ஏன்னா, அவர் வந்து ரொம்ப ஜாலியா அந்த ஒரு விஷயத்த ஜாலியான்றத வந்து விட பண்ணாரு தனக்கு அப்படின்றது. தெரிஞ்சது ஆடுனாப்ல. ஆமா. இத்தனைக்கும் ஒரு பொண்ணு வந்து வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துட்டு இருக்கு. எஸ். தெரிஞ்சத ஃபன் பண்ணி பண்ணாப்ல. அந்த ம். ஃபன்னு, அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் உண்மையிலே ம். அவர் ஓவர் டூ மாரி பேசுறாருன்னு கூட எனக்கு ஆமாமா. தோணுச்சு. ஆனா அவர் இன்னைக்கு வந்து அப்படி இல்ல. ஆமா. என்கிட்டயும் ஸ்டஃப் இருக்கு அப்படின்னு அத செஞ்சாரு அவரு. எஸ். ம். ஓகேவா? ஸோ அந்த ஒரு விஷயமும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே. அண்ட் அதான் அவங்க 2 பேருக்கும் வந்து கிரீன் குடுத்தாங்க. இப்ப ரெட் குடுத்தா வந்து அதுல ஒரு ஒரு பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிற மாரி ராஜு சொல்லிட்டு இருக்காரு. மேபி ரெட் நெறைய வாங்குறவங்கள அப்படியே அனுப்புறாங்களா? இல்ல என்ன அப்படிங்கிற ஒரு விஷயமும். அப்ப கிரீன் வாங்குறவங்களுக்கு என்ன அப்படிங்கிற விஷயம் இன்னும் நமக்கு தெரியல. மேபி அவங்களுக்கு லைஃப் சேவிங் மாரி நீங்க இந்த இதுல ஒழுங்கா பண்ணலனாலுமே ஓகே. உங்களுக்கு ஒரு கிரீன் வச்சிருந்தீங்கன்னா, நீங்க வந்து வீட்ல போயிரலாம் அப்படிங்கிற மாரி சொல்ல போறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ இதுதான் இன்னைக்கான எபிசோட் நடந்தது. பட் ரொம்ப 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 ஜாலியான ஒரு எபிசோடா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். உண்மையிலேயே ரொம்ப ஜாலியா இருந்தது. அண்ட் வேற என்ன ஜாக்கி? வேற ஏதாவது விஷயங்கள் இருக்கா உங்களுக்கு? வேற ஒண்ணும் விஷயங்கள்ல. அதாவது கமெண்ட்ல விடுபட்ட கமெண்ட்கள அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்ப்போம். ஆமா. ஏன்னா ஷா ஷா ஷார்ட்டல் சுரேஷ் ம். அவரு கூட சொல்லியிருந்தாரு. ஜாக்கி நீங்க வந்து யானைய வந்து ரிப்பீட் பண்ணது வந்து ரொம்ப ஃபன்னியா இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தேங்க் யூ. அண்ட் இந்த கமெண்ட் படிச்சுக்கலாம். நல்ல கமெண்ட்டுங்கிறதுனால சொல்றேன். ம். வாய்ஸ் ஒரு ஃபேமிலியா ம். கிங் ம். அப்படின்னு சொல்லிட்டு சம்மல் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்தன் எஸ் வந்து போட்டிருந்தாப்புல. சூப்பர். ம். அண்ட் சட்டை மேல எவ்வளோ ஓட்டை அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்திங்கிறவர் சொல்லியிருந்தாரு உங்க சட்டைக்கு. ஓகே. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நெறைய பேர் வந்து தேங்க்யூ அது அந்த மேடம் துஷார்ட்ஸ வந்து சொல்லியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எஸ். அண்ட் ம். இவங்க ஐஸ்வர்யா வந்து ஒரு பாயிண்ட் கரெக்ட்டா நம்ம சொன்னதுலேருந்து எடுத்து சொல்லியிருந்தாங்க. அதாவது சொல். இன்னைக்கு ஜட்ஜஸ் கொஞ்சம் வந்து டீசென்ட்டா நடந்துட்டா மாரி இருந்தது. இருந்தது. ம். ஓவியா இஸ் சோ குவைட். அவங்க எந்த வேல்யூமே ஷோக்கு ஷோ ஆட் பண்ணல அப்படின்னாங்க. ம். ஏங்க நீங்க மத்த ஷோஸ் இன்னைக்கு டான்ஸ் மாரத்தான் ஷோக்குமே ம். அந்த டாஸ்க்குமே அவங்க பெருசா வாய திறக்கல. அங்கங்க அங்கங்க அப்படியே இந்த தெளிச்சு விடுங்க அப்படின்னுவாங்கல்ல. பூ ம். போல அப்படியே எடுத்து தெளிங்க அப்படின்னுவாங்கல்ல. ம். அந்த மாரி தெளிச்சு விட்டுட்டு தான் போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் அங்க மேட்ரு. ம். அண்ட் அவ்வளோதான் ஜாக்கி. வேற எதுவும் பெருசா கமெண்ட்டுகள ரொம்ப மிஸ் பண்ணல நம்ம. மோஸ்ட்லி சிலதெல்லாம் அங்க நீங்க லைக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லும்பொழுதே வந்து நம்ம பேசிட்டோம். ம். அந்த மேடம் துஷார்ட்ஸ் ஆன விஷயங்கள் தான் நெறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவ்வளோதான். என்னுடைய சைடுல இருந்து வேற எதுவும் இல்லை. ஓகே. கூடுமான வரை வந்து நம்ம வந்து நெறைய விஷயங்கள பேசிட்டோம். எஸ். நீங்களும் வந்து அதற்கான ரெஸ்பாண்டா டக்குன்னு அதற்கான விஷயங்கள சொன்னது வந்து ரொம்ப ரொம்ப நன்றியும், அன்பும். ம். ஸோ வேற என்ன? வேற என்ன? எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணோம். பட் உண்மையிலேயே இன்னைக்கு எபிசோட் வந்து நம்ம வொர்த் டு வாட்ச் அப்படிங்கிற மாரியான ஒரு எபிசோட் தான். ம். ரொம்ப ஜாலியாவே இருந்தது. ம். இப்போ நாளன்னைக்கெல்லாம் வந்து இன்னும் என்ன விஷயங்கள் பண்ண போறாங்க அப்படிங்கிறத ம். நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். மேபி இவங்கள வந்து அப்படியே கடைசி நாள் வரைக்கும் கூப்பிட்டு வந்துட்டு ம். ஹோஸ்ட் வந்து வர்ற அன்னைக்கு இவங்களையும் வந்து அவர்ட்ட போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணி அப்படியே வீட்டுக்குள்ளார அனுப்புவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ம். மெயின் எபிசோட்ல. ஓகே. இதான் வந்து நமக்கு தோணுன விஷயங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. ம். அண்ட் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க. ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் வேற ஒரு எபிசோட்ல சந்திக்கலாம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப். Yeah.